அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு குழந்த பிறந்துருச்சு. அந்த குழந்த பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு தண்ணி தோசை இருக்கா, சகட தோசை இருக்கா அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் சில பேர் கேட்பாங்க. அதுக்கு நம்ம போய் ஜோதிடத்தெல்லாம் போய் ஜோதிடத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை. நீங்களே பார்க்கக்கூடிய நேயர்களே இந்த தோஷத்தை நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி மாதா, பிதா, குரு, தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்களையும் வேண்டி இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்தோடனே தண்ணி தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஜோதிடர் இடத்துல போய் பார்ப்பாங்க. இதுக்கு தண்ணி தோசை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே எளிமையாக பார்க்கலாம். ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிஞ்சுதுன்னா அதுக்கு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் லக்கணமானது நீர் ராசிகளில் விழுகும் பொழுது, நீர் ராசினா என்னென்ன ராசி அப்படின்னா மீன ராசி, கடக ராசி, விருச்சிக ராசியில் நீர் ராசிகளில் லக்கணம் விழுந்துச்சு அப்படின்னா தண்ணி தோஷம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இதிலேயே இன்னும் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா லக்கணத்தை அந்த நீர் ராசியில் லக்கணத்தில் சுக்கிரனோ, குருவோ, சந்திரனோ சேர்க்கையோ பார்வையோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி தோசை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சகட தோசை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சகடை அப்படின்னா குரு பகவான் எங்கே இருக்காரோ அந்த குருவிலேருந்து அன்றைய ராசிநாதன் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த குருவிலேருந்து 1, 6, 8 அதாவது 6, 8, 12 இப்போ சந்திரன் எங்கே இருக்காரோ அதுலேருந்து 6, 8, 12 இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்கோ அங்கேருந்து 6, 8, 12 குரு பகவான் இருந்தாலும் சரி, அல்லது குருவிலிருந்து 6, 8, 12 சந்திர பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு சகட தோசை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ரெண்டாவது தண்ணி தோசத்துக்கு நான் சொன்ன விதிகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எத்தனை நாளில் அந்த தண்ணி தோசத்துக்கு தண்ணி ஊற்றணும், குழந்தைக்கு எப்போ தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒத்தப்படை நாட்களில் வரக்கூடிய நாட்களில் நல்ல நாளை பார்த்து அதில் நல்ல டைம் பார்த்து அந்த டைமிங்கில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட தண்ணி தோஷங்களானது நிவர்த்தி ஆகிவிடும். இந்த பதிவு இதோடு முடிக்கிறேன். நன்றி.